வழி வழியா கடைப்பிடிச்சுக்கிட்டு வர பழக்கங்களை மாத்தணும்னு நான் எப்பவுமே ஆசைப்பட்டதில்ல. அப்படி மாத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஒரு கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். நானும் என் வம்சத்துல இருக்கிற பரம்பரையில இருக்கிற பெரியவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். அவங்க பரம்பரையா கடைபிடிச்சுக்கிட்டு வர பழக்கங்களை என்னால விட முடியாது. விடக்கூடாதுமா, விடவே கூடாது. அந்த வகையில பார்த்தா இப்ப நான் எடுத்திருக்கிற முடிவு சரிதான்னு சொல்லுவாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு நான் நிறைய உரிமைகளை கொடுத்திருக்கேன், நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கேன், நிறைய அதிகாரத்தையும் கொடுத்திருக்கேன். பார்வதிக்கு தெரியும் அவ இங்க யாருன்னு. அந்த அளவுல நான் சொன்ன சடங்குக்கு மட்டும் நல்ல ஒரு தேதியா குறிச்சு எனக்கு சொல்லுங்க. ஆகட்டுமா? மூத்த மருமக இல்லையா, கடைசி வரைக்கும் சமையல் கறிதானா. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு இந்த சடங்கை வச்சுக்கலாம். அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் குருஜி. பௌர்ணமி அன்னைக்கே வச்சுக்கலாம். ஏதோ தவறு நடக்க போகுது. ஆனா அகிலேண்டேஸ்வரி அம்மா தான் எடுத்த முடிவுல உறுதியா இருக்காங்க. என்னால எதுவும் செய்ய முடியல. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். அப்ப நான் வரமா? சரிங்க குருஜி. சுந்தரம் அம்மா, குருஜியை டிராப் பண்ணிட்டு வந்துரு. சரிங்கம்மா. வாங்க குருஜி. அப்ப நான் வரங்க. வாங்க குருஜி. வாங்க போயிட்டு வாங்க குருஜி. நீ இப்படி அமைதியா இருக்க கூடாது ஆதி. நியாயமா பார்வதிக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைச்சே ஆகணும். ஆமா ப்ரோ, அம்மா மனசு மாறுவாங்கன்னு இவ்வளவு நாளா பொறுமையா காத்திருந்ததெல்லாம் போதும். இனிமே நீ பொறுமையா இருக்க வேண்டாம் ப்ரோ. குருஜி சொன்னதை கேட்டல்ல. உன் அம்மா வழி வழியா வந்த பரம்பரை வழக்கத்தை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆதி, அதுக்கு நீ அனுமதிக்க கூடாது. முதல்லையாவது ஐஸ்வர்யா அன்னைக்கு போட்டியா இருந்தா, அதனால போட்டி வேண்டான்னு நீங்க 2 பேரும் அமைதியா விட்டு கொடுத்து ஒதுங்கி இருந்தீங்க. ஆனா இப்ப போட்டிக்கு ஐஸ்வர்யா கூட இல்ல ப்ரோ. அவ கூட அன்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. அதனால நீ போய் அம்மா கிட்ட பேசு ப்ரோ. உன் அம்மாவுக்கு உன் மேல லேசா வருத்தம் இருந்தாலும் என்னைக்குமே உன் அம்மா உன்னை விட்டு கொடுத்ததில்ல ஆதி. நீதான் உங்க அம்மாவுக்கு ஸ்பெஷல். உன் வார்த்தைக்கு அவ கண்டிப்பா மதிப்பு கொடுப்பா. பார்வதிக்காக உன் அம்மா கிட்ட போய் பேசு. அவ மாத்தி யோசிப்பா, மறுபரிசீலனை செய்வாங்க. அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டா அதை யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்க மாட்டாங்கன்னு உங்க 2 பேருக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, குருஜி சொல்லியே கேட்காத அம்மா
நான் சொல்லி மட்டும் கேட்கவா போறாங்க? அப்படி இல்ல ஆதி. பார்வதிக்காக நீ இது வரைக்கும் உன் அம்மா கிட்ட நீ எதுவுமே கேட்டதில்ல. இப்போ முதல் முறையா நீ போய் கேட்கும்போது உன் அம்மாவால மறுக்க முடியாது. ஆமா ப்ரோ, அன்னிக்காக போய் நீ அம்மா கிட்ட பேசு. ஒருவேளை அம்மா தன்னோட முடிவை மாத்திக்கலாம்னா கூட தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? வேண்டாம் சின்னையா, எனக்கு என்னமோ இது சரியா படல. இதனால அம்மாவோட கோவத்துக்கும் வெறுப்புக்கும் தான் ஆளாவீங்க. அவங்க விருப்பப்படி ஐஸ்வர்யா அம்மாவே சடங்கு செய்யட்டும். இல்ல பார்வதி, நீ ஐஸ்வர்யாக்காக விட்டு கொடுக்க நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா எதை விட்டு கொடுக்கணும்னு இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, ஐஸ்வர்யாக்கு இதுல விருப்பம் இல்ல. ப்ரோ, இதனால ஐஸ்வர்யா மனசுல கண்டிப்பா குற்ற உணர்ச்சி தான் ஏற்படும். ஐஸ்வர்யாக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட வேண்டாம். தயவு செஞ்சு போய் அம்மா கிட்ட பேசு ப்ரோ. ஒருவேளை ஆதி வந்து பார்வதிக்காக பேசியிருந்தா நான் என்னோட முடிவை மாத்திருப்பேன்னு நாளைக்கு உங்க அம்மா சொல்லிடக்கூடாதுல்ல. சில விஷயங்கள் கேட்டாதான் கிடைக்கும், சில கதவுகள் தட்டினாதான் திறக்கும். ஆதி, பார்வதியோட அதிகார பொறுப்பை நீ மீட்டு கொடு ஆதி. அதுதான் உனக்கு பெருமை. உன் அம்மா கிட்ட போய் பேசு. என்ன ப்ரோ யோசிச்சுட்டு இருக்க? தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளு. போய் அம்மா கிட்ட பேசு போ. சரி, அம்மா கிட்ட போய் பேசுறேன். மாமா வேண்டாம் மாமா. விடு பார்வதி, அம்மா கிட்ட போய் நான் பேசுறேன். என்ன தடுக்காது. மாமா இத பத்தி அம்மா கிட்ட பேசினா தப்பாயிடுமே. அகிலா, என்ன விஷயம்? 3 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. ஆதி உங்ககிட்ட பேசணுங்கிறான். அதிகார வாரிசு பொறுப்பை ஐஸ்வர்யா கிட்ட ஒப்படைக்கிறது விஷயமா யோசிச்சு அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அத அம்மா கிட்ட சொல்லணும்னு சொன்னான். சரிவா, நாங்களும் அங்கேயே வந்து தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். சொல்லு அதை. சொல்லுப்பா. ஐஸ்வர்யாவை ஆதிக்கோட ஒரு பரம்பரையோட அதிகார வாரிசா ஏத்துக்கிட்டு அவளுக்கு முதல் அதிகாரத்தை தரதா சொன்னதை பத்தி பேசணுமா? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். என்ன தோணுச்சு? ஒரு விஷயத்தை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணுவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியுமா? ஐஸ்வர்யா விஷயத்துல உங்க முடிவை கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இல்ல, நீ என்ன சொல்ல வர ஆதி? ஐஸ்வர்யாவை உங்க அதிகார வாரிசா அறிவிக்கிற விஷயத்துல என்னோட ரெக்வெஸ்டேஷன் ஒன்று இருக்குமா? ஏத்துக்குவீங்களா? எந்த ஒரு வேண்டுகோளும் நியாயமா இருந்தா நான் அதை ஏத்துப்பேன். விஷயத்த சொல்லு.
குடும்பத்தோட முதல் அதிகாரத்தை ஐஸ்வர்யா கிட்ட ஒப்படைக்கிற சடங்க ஏமா பௌர்ணமி வரைக்கும் தள்ளி போடணும்? அத நாளைக்கே செஞ்சுட்டான்னு. நம்ம குடும்பத்துல நடக்க போற முக்கியமான நல்ல விஷயம் அதேமா தள்ளி போடணும். உடனே நடத்தி முடிச்சிடலாமேம்மா. நீ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு வந்து இப்படி தீர்க்கமா என்கிட்ட கேள்வி கேக்குறது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காதி. இருந்தாலும் உன்னோட இந்த ரிக்வெஸ்ட என்னால ஏத்துக்க முடியாது. நான் யார வச்சு சடங்கு நடத்தணும், அதை எப்படி நடத்தணும்னு முடிவு பண்ற அதிகாரம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. அது எப்படி நடக்கணும், எப்ப நடத்தணும்னு முடிவு பண்ற அதிகாரம் நம்ம குருஜி கிட்ட தான் இருக்கு. இது காலங்காலமா நடந்துகிட்டு வர வழக்கம். அவசரப்படாம காத்திருந்து குருஜி குறிச்சு கொடுத்த தேதியிலேயே பண்ணலாம். அதான் சரியா வரும். நீங்க சொன்னீங்கன்னா சரிதாம்மா. நான் வரேன். ஆதி, லீலாதி, ஏன் இப்படி பண்ண? என்ன ப்ரோ இப்படி சொதப்பிட்ட? அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு பார்த்தா நீ ஐஸ்வர்யாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வந்திருக்க. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ண? பதில் சொல்லாதி. ஏன் இப்படி மாத்தி பேசி எங்களை ஏமாத்தின? அப்பா, அம்மா ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா 1000 தடவை கேட்டாலும் மாத்திக்க மாட்டாங்கன்னு என்ன மாதிரி உங்களுக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீங்க தான் என்கிட்ட பேச சொல்லி கம்பல் பண்ணீங்க. உங்ககிட்ட பேசி சமாளிக்க முடியாதுன்னா நானே வந்து அம்மா கிட்ட பேசிட்டேன். இனிமேலாவது தயவு செஞ்சு இந்த விஷயத்துல கட்டாயப்படுத்தாதீங்க. கம்பெனி நிர்வாகத்தை பார்வதி கிட்ட ஒப்படைச்ச மாதிரி சடங்கு நடத்தி விழா எடுத்து வீட்டு நிர்வாகத்தை ஐஸ்வர்யா கிட்ட ஒப்படைக்கணும்னு அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டா அதை யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்கவே மாட்டாங்க. வீட்டு நிர்வாகத்தை ஐஸ்வர்யா கிட்ட ஒப்படைச்சா அது பார்வதிக்கு பண்ற பெரிய துரோகமாயிடும். அம்மா நினைச்சது நடக்கக்கூடாது. அதை நடத்த விடாம தடுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி பார்வதியை சுத்தி இருக்கிற ரகசியத்தை போட்டு உடைச்சிட வேண்டியதுதான். எப்படியாச்சும் அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அந்த ரகசியத்தை அம்மா கிட்ட சொல்ல வைக்கணும். அப்பதான் நடக்க வேண்டியது நல்லபடியா நடந்து பார்வதியோட எதிர்காலம் நல்லபடியா இருக்கும். அம்மாவை பார்த்து உடம்பு சரியில்லைன்னு 2 நாள் லீவு கேட்டுட்டு ஐயாவை தேடி கண்டுபிடிக்கலாம். அம்மா, என்ன சுந்தரம்? அது அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஆச்சு? ஏதோ சொல்லணும்னு வந்துட்டு இப்படி தயங்கி நிக்கிற. என்ன விஷயம்? காசு ஏதாவது தேவைப்படுதா? அதெல்லாம் இல்லைங்கம்மா. நீங்க கொடுக்குற சம்பளத்தை
ஒரு மாசம் கூட நான் முழுசா செலவு பண்ணது இல்லம்மா. அப்போ வேற என்ன விஷயம்? அது ம், ஒரு ஒரு 2 நாளைக்கு லீவ் வேணுங்கம்மா. 2 நாள் லீவா? சுந்தரம், நீ லீவ் போடுறதே அதிசயம், அதுல 2 நாள் வேறயா? என்ன திடீர்னு 2 நாள் லீவு? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஊருக்கு ஏதாவது போகணுமா? ஆ, விசேஷம் ஒன்றும் இல்லைங்கம்மா. ஊருக்கு போற வேலையும் இல்லை. என்கிட்ட சொல்லலைன்னா பரவாயில்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கம்மா. என்னன்னு தெரியல, ஒரு வாரமா எனக்கு அடிக்கடி தலை சுத்துதுமா. நானும் மெடிக்கல்ல மாத்திரையெல்லாம் வாங்கி போட்டேன், ஒன்றும் சரியாகலம்மா. அதான் டாக்டரை பார்த்துட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம்னு தோணுச்சு. அதுக்கு தாமா லீவு கேக்குறேன். சுந்தரம், உனக்கு வயசாயிட்டு இருக்குல்ல, இந்த வயசுல எப்படி தலை சுத்தெல்லாம் வரத்தான் செய்யும். நீ இனிமே டெய்லி வந்து கார்லாம் எடுக்க வேண்டாம், நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். ஐயோ இல்லம்மா, 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா போதுமா, அப்புறம் நான் வந்துடுறேம்மா. பரவாயில்ல சுந்தரம். நான் ஒண்ணு பண்றேன், நான் முக்கியமான இடத்துக்கு ஏதாவது போகும்போது உனக்கு சொல்றேன், அப்ப மட்டும் நீ வா. போ சுந்தரம், போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நான் வர்றேம்மா. என்னது, அப்பா ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி இருக்காரு. முன்னாடிலாம் உடம்புக்கு முடியாம போனா கூட லீவ் எடுக்க சொன்னா கூட அப்பா லீவ் எடுக்க மாட்டாரு. ஆனா இப்ப சாதா தலை சுத்தலுக்கு லீவ் எடுக்கிறாரே. எனக்கு என்னமோ அப்பா மேல சந்தேகமா இருக்கு. அவர் அம்மா கிட்ட போய் சொல்லி வேற எதுக்காகவோ தான் லீவ் கேட்டிருக்காரு. ஆனா அம்மா கிட்ட எதுக்காக போய் சொல்லி லீவ் போடணும்? வர வர அப்பாவோட போக்கே சரியில்லையே. அவர் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு. சரி, நம்மளே அப்பா கிட்ட போய் நேரடியா கேட்க வேண்டியதுதான். சாவித்திரி, ஆரம்பத்துல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை இது நாள் வரைக்கும் யாருக்கிட்டையும் கசிய விடாம கட்டி காப்பாத்திட்டேன். ஆனா இனிமே அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை எனக்கு வந்துடுச்சு. என்ன விதியோ என்னமோ எனக்கு தெரியல. கடல் தண்ணி மழை தண்ணி ஆகி மறுபடியும் கடல்லையே போய் சேருங்கிற மாதிரி பார்வதியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கடவுளை கூட நினைச்சு பார்க்கல. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. விதிய மதியால வெல்ல முடியாதுன்னு இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சாவித்திரி, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இது நாள் வரைக்கும் நான் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்த உண்மைய வெளியில சொல்றதுல எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனா அந்த உண்மை வெளியில தெரிஞ்சா எல்லார் வாழ்க்கையிலையும் புயல் வீச போறது உறுதியாயிடுச்சு. அது யாரை எங்க தூக்கி போட்டு பந்தாடும்னு தெரியலையே. இத நினைச்சாலே எனக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரம் புயலுக்கு பின்னாடி அமைதி வருங்கிற மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு அமைதி வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சாவித்திரி. அப்பா, என்னப்பா அம்மாவோட போட்டோவை பார்த்து ரகசியம் அது இதுன்னு புலம்பிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, விடு விடு. அப்பா, ஒன்னும் இல்லாத விஷயம் இது, முக்கியமான விஷயம் எதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். திடீர்னு என்ன பார்த்ததும் உங்க முகம் கூட மாறி போச்சே. சொல்லுங்கப்பா, அம்மா கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்னப்பா யோசிக்கிறீங்க? என் கிட்ட சொல்லக்கூடாதா?
ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அது உனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அதோட விட்டுட்டு போயிடணும். எப்படிப்பா விட்டுட்டு போக முடியும்? இது என்னோட அம்மாவை பத்தின ரகசியம். நான் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு உடம்பு முடியாம இருக்கிற நேரத்துல ஏமா என்ன டென்ஷன் பண்ற? எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் இடையில 1000 ரகசியம் இருக்கும், 1000 சண்டை சச்சரவு இருக்கும், 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன ஆக போகுது? ஐயோ, உனக்கு பதில் சொல்லி எனக்கு தலை சுத்தல் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இப்போ தூங்குனா தான் சரியா வரும். நீ முதல்ல கிளம்பு. போ 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 போ. தப்பா இருக்கே. இப்படிலாம் அப்பா என்ன விரட்ட மாட்டாரு, என்கிட்ட முகம் கொடுத்து பேசாமலாம் இருக்க மாட்டாரே.